என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளின் காயங்களையும் மறைப்பதற்காக இப்பொழுது நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய். இனி அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நீ நிம்மதியான தருணத்திற்காக போராடி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நான் தங்கு தடையின்றி உன் வாழ்க்கையை தொடர வைப்பதற்காக வந்துவிட்டேன். யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையை அங்கு விட்டு விட்டு போய்விட்டாரே என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை முடிவே நீ மாற்றிக்கொள்ளாதே. நீ நினைத்தபடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீ சிறிது போராடித்தான் ஆக வேண்டும். யார் கஷ்டத்தையும் காயத்தையும் அங்கு மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். என் தங்க பிள்ளையே, நீ எதை நோக்கிய உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றாய் என்று இப்போதாவது நீ உணர்ந்து கொள். உன்னுடைய மனதிலே நான் என்னதான் சொன்னாலும் நீ போகிற போக்கில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். நீயோ ஒருவரை மனதில் அடிக்கடி சிந்தித்து கொண்டு அவர் எப்படி இருக்கிறாரோ ஏது இருக்கிறாரோ என்ற பதற்றத்தோடும் அங்கு பயத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நெடுந்தூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் இந்த உறவானது எப்படித்தான் என் வாழ்க்கையை சரியாக்கப் போகிறதோ என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியும் உன் மனதில் இருக்கின்ற காயத்தையும் நான் அறியாமல் இருப்பேனா? இதோ உனக்கு சந்தோஷத்தை அளிப்பதற்காகத்தான் நீ யாரை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாயோ அவரை பற்றி நல்ல செய்தி சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவரையே நான் உன் வாழ்க்கை வரமாக இங்கு அழைத்து வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த தருணத்தில் உன் வாழ்க்கையை விட்டு சென்று கொண்டு இருந்தார்களோ அந்த தருணத்தையே மீண்டும் உன் கண்முன் காட்டி உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நீ துவண்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அங்கு வெற்றியும் தோல்வியும் உனக்கானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீயே அத்தனைக்கும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். நீயோ நினைக்கிறாய் வெற்றியை மட்டும் என்னிடம் தந்து விடுங்கள், தோல்வியை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறாய். என் பிள்ளையே, தோல்வி உன்னருகில் இருக்கும் பொழுதுதான் உன்னையே உனக்கு யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கும். அப்போதுதான் நீ எதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய், எதற்கு உனக்கு இது தேவை, எது உனக்கானது தானா என்று உன் கண்களுக்கு புலப்படும். அதற்காகத்தான் சிறிது தோல்வியும் உனக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன். நீயோ அதையெல்லாம் விட்டு வாழ்க்கை இப்படித்தான் போராடி வெல்ல வேண்டியது இருக்கின்றதே, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நான் சொல்வதை கவனமாக கேள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி எப்படி இருந்தாலும் உனக்கான முயற்சிகள் முக்கியமானதாக இருக்கிறது அல்லவா? அந்த முயற்சியை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே. எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நிதர்சனமான உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறது என்றால் மனம் போன போக்கில் விட்டுவிட்டு அதை விதிப்போன போக்கிலும் விட்டுவிட்டு காலத்தின் கையில் ஒப்படைத்து விடு. ஏனென்றால் அதை நாம் என்னதான் கையில் பிடித்து வைத்து கொண்டு இருந்தாலும் அது போகிற போக்கில்தான் போய்கொண்டு இருக்கிறது என்றால் அதை நாம் கையில் பிடித்து வைத்து ஒரு பலனும் கிடையாது. அதனால் நான் சொல்வதை கேள். எது எப்படி இருந்தாலும் அத்தனை பாரத்தையும் நீ இந்த தாய் வராகியின் மீது போட்டிவிட்டாலே போதும். உனக்கான வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் வழித்தடத்தில் இங்கு யாரெல்லாமோ இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் சந்தோஷத்தின் வழித்தடத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. எது இப்பொழுது உன் கையில் கிடைத்திருக்கின்றதோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள். எது உனக்கானதாக இருக்குமோ நிச்சயம் அதை உன் கையில் வந்து நான் சேர்க்கத்தான் போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீயோ எத்தனை சொந்த பந்தங்களை இழந்து இப்பொழுது தனிமையின் போராட்டத்தில் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு
நன்றாகவே தெரியும். என் தங்கமே, உன் மனதிற்குள் வழிகளை நீ வைத்துக்கொண்டு வெளியில் புன்னகித்து கொள்வது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அதற்காக இந்த கஷ்டத்தையும் காயத்தையும் இந்த தாயானவள் நிலையாக வைத்து விடுவாளோ என்று மட்டும் நீ எண்ணி விடாதே. எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி செல்வதற்கு இந்த வராகியின் மன வலிமையும் துணிச்சலையும் கண்டிப்பாக தருவாள் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்று உனக்கானதாக நான் தந்து இருக்கின்றேனோ அது உன் கண்ணில் புலப்படும் நேரம் வந்து விட்டது. யார் ஒருவருக்காக நீ ஓடிக்கொண்டே இருந்தாயோ அந்த ஒருவரே உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். நீ அவர் எனக்கானவரா இல்லையா, எங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றாரோ என்று உன் மனம் வருத்தப்பட்டாய். இதோ உன் அத்தனை இடைஞ்சல்களுக்கும் நடுவிலே, உன் அத்தனை இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் நடுவிலே அவர் உனக்கானவர் என்றுதான் நான் நிரூபித்து காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். கஷ்டமும் நிரந்தரம் இல்லை, இங்கு கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. அதனால் உன்னை குற்றம் குறை சொல்லிவிட்டார்களே என்று அவர்களை பார்த்து மட்டுமே நீ இருந்து கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் இந்த வராகி தாய் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதை நான் நடத்தி தருகிறேன். வெற்றி என்னும் ஒன்று உன்னிடத்தில் நிரந்தரமாக பதிய வைக்க வேண்டுமென்றால் நீ எப்பொழுதுமே தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொள்ள முடியும். எத்தனை சோகம் என்று சோகத்தை மட்டுமே பாரமாக சுமத்தி வைத்து கொள்ளாதே. உன் கர்வத்தையும் மானவத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்ட பிறகும் என் தங்க பிள்ளையே, அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த தாய் இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு போதுமல்லவா? இந்த தாயே உன்னிடத்தில் வந்து இருக்கும் பொழுது அவள் உனக்கு வேண்டியதே, உனக்கு தேவையானதை நீ கேட்பதற்கு முன்பாகவே அல்லவா கொடுக்க போகிறாள். அந்த நம்பிக்கையோடு நீ செயல்படு. உன் வாழ்க்கையை நான் செயல்படுத்துகின்ற திட்டத்தில் உன் வெற்றி உன்னை தேடி வருவதை நீ உணரத்தான் போகிறாய். உன் மன வலிமைக்கு, உன் மன திடத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை தைரியமாக வழிநடத்தப் போகும்போது நீ யாரை பார்த்தும் எதற்காகவும் இங்கு அச்சப்பட வேண்டியதே இல்லை. காயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களும் நிரந்தரமானதாக மாறிவிடுமோ என்று நினைக்காதே. அது நிரந்தரமானதாக மாறுவதற்கு நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது. ஏனென்றால் இங்கு என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நான் ஒரு திட்டத்தை தீட்டி அலசி ஆராய்ந்து இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டேன். அதில் உனக்கு வெற்றி மகுடம் தயாராக இருக்கும் பொழுது உன் மனம் வருத்தமடையாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன். வெற்றி உனக்குத்தான் காத்திருக்கிறது. ஓம் வராகி தாயே போற்றி.